வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது மொபிஸ்டாரோட X1 Notch ஃபோன். இந்த ஃபோன் கம்பெனிலேருந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அவங்க லேட்டாக அனுப்புனதுனால நேற்று தான் ஃபோன் நமக்கு கிடைச்சது. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த அன்பாக்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஃபோனை பொறுத்தவரை கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அது மாதிரி பேக்கில் இருக்க அந்த கிரேடியன்ட் கலரும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபோனை இப்போ பூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபோன் பூட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். வழக்கமாக ஒரு ஃபோன் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போது என்ன நல்லா இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா இயர்ஃபோன்ஸும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி டிபியூ கேஸும் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பொதுவாக ரியரில் கிளாஸ் இருக்க ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னாலே நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதிகமாக ஒட்ட ஆரம்பிச்சிடும். அது பிசு பிசுன்னு யூஸ் பண்ணுறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம கவர் போட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் அந்த பிரச்சனை இல்லை. ரொம்பவே அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்தளவுக்கு இதில் ஒட்ட மாட்டுது. ஸோ அதில் என்ன ஃபினிஷ் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்க கொடுத்துருக்கிற கிரேடியன்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் மட்டும் இல்லாமல் அவங்க பம்பர்லேயும் கொடுத்துருக்கிறதுனால அது மெட்டாலிக் லுக் கூட பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. வால்யூம் ராக்கர்ஸ் கீஸ், பவர் கீ, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக், சிம் போர்ட் இதெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடையாது. யூஸ்வலாக நம்ம பார்க்குற ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி தான் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபோனோட கேமரா பொறுத்தவரை ஏஏ பவர்டு 13 மெகாபிக்சல் கேமரா பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் செல்ஃபி எடுக்கிறதுக்காக 13 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெஸ்ட்டான விஷயம். கேமரா இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஏஏ ஃபேஸ் மோட், நைட் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது பார்க்கலாம். ஆஸ்பால்ட் நைட்ரோ கேம் இதில் ப்ரீ இன்ஸ்டாலாக கொடுத்துருக்காங்க. ஸோ விளாண்ட வரைக்கும் எந்த விதமான லாகிங்கும் இல்லை. அது மாதிரி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கு. இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஓரியோ 8.1ல் ரன் ஆகிட்டு இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது மாதிரி இதில் முக்கியமாக ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லணும். ஏன்னா வேறு ஹையர் அண்ட் மாடலை கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கிற ஸ்பீடு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளே பொறுத்தவரை 5.7 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் 2.5D கவுடு கிளாஸோட. இந்த 5.7 இன்ச் டிஸ்பிளே மேலே தான் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்சும் பார்க்குறதுக்கு ரொம்ப விகாரமாக இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இந்த ஃபோனில் MediaTek Helio A22 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதே சிப்செட் தான் Vivo Y85லையும் அது மாதிரி Redmi 6Aலையும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை இதுவரை நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ரிவ்யூவில் தான் இதோட ஃபுல் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 3020 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 2 வேரியன்ட்ஸில் இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ஒன்று 2GB 16GB, இன்னொன்று 3GB 32GB. ஸோ இந்த 2 வேரியன்ட்ஸ்லையும் நம்ம வாங்கிக்கலாம். அது மாதிரி 3 கலர் வேரியன்ட்ஸில் இந்த ஃபோன் லான்ச் ஆகிருக்குது. 2GB RAM 16GB ஸ்டோரேஜ் உள்ள வேரியன்ட் 8500 ரூபாய்க்கும், 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் உள்ள வேரியன்ட் 9500 ரூபாய்க்கும் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் மட்டும் சேல் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மொபைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷம், தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.